எஸ்.ஆர். ஸ்ரீராம், தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்பு சங்க மற்றும் ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர். இந்த மணவளாக்குறிச்சி மணலாலையை பொறுத்தவரையில் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரே நிறுவனம் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரே நிறுவனம் ஐஆர்இ தான். இந்த ஐஆர்இல எனது உடன் பிறந்த சகோதரர் கூட பணியாற்றுகின்றார். அவர் இன்றைய தினம் வயசு 75 வயசுக்கு மேலானாலும் கூட எந்த விதமான ரேடியேஷன் பாதிப்பு இல்லை என்று நான் நேற்றைய தினம் கூட சொல்லியிருந்தார். அதனால நாங்களும் விசாரணை பண்ணோம், ஆய்வு பண்ணோம். ஐஆர்இ ஏரியாவில் உள்ள உறவினர் மற்றும் அனைத்து மக்களிடமும் போய் நேரில் சென்று இந்த ஐஆர்இனால் ஏதாவது பாதிப்பு உண்டாகட்டால் இல்லவே இல்லை, அதனுடைய வளர்ச்சி இன்று நல்ல முறையில் நடந்து வருகின்றது. ஆனால் அங்க வேலை வாய்ப்பையோ மற்றுமுள்ள வளர்ச்சியோ பண்ண விடாமல் அரசியல் அரசியல்வாதி என்று சொல்லவில்லை, அரசியல் வியாதிகள் அதை தடுக்கின்றனர். மக்களுடைய ஓட்டுக்காக, குறிப்பாக ஒரு மதத்தினுடைய ஒரு ஓட்டுக்காக அவர்களுடைய ஒற்றுமையை ஏற்படுத்தி கடத்தல் பண்ணுவதற்கும் மற்றுள்ள இதர வசதிகளுக்காகவும் அவங்க எம்எல்ஏக்களும் மற்றவர்களும் இந்த மோசமான செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். அந்த ஐஆர்இலே கடைந்த பல வருடங்களுக்கு முன்பு கூட 2000-3000 பேர் எல்லா சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட பணியாற்றி அவர் நல்ல வருமானம் வந்து அவங்க எல்லா குழந்தைகள்லாம் நல்ல வகையில் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே விடையில இந்த வளர்ச்சியை பண்ண விடாமலும் மணல் எடுக்க விடாமலும் தனியாக மணல் எடுக்கலாம், அந்த மணல்ல நமக்கு ஆசிரியர்கள் தாராங்க, வருமானம் தாராங்க, அப்படி அவங்க செய்துட்டு இருக்காங்க. இந்த அரசாங்கம் எடுப்பதை தடுத்து நிறுத்த இந்த செயல்களில் ஈடுபட்டு வருகின்றார். குறிப்பாக ஐஆர்இ மணல் எடுத்து அந்த மணலை திருப்பி கொட்டின பிறகு ஆலயங்கள் கட்டியிருக்காங்க, பள்ளிக்கூடம் கட்டியிருக்காங்க, மற்றுள்ள எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்துருக்காங்க. ஆனா யாருமே அதுல பாதிப்படைஞ்சான்னு சொல்லிட்டு சொல்லலை. ஆனா தவறான தகவலை தொடர்ந்து அவங்க செய்து வரவிடாமக்குள்ள முயற்சிகளை எடுத்துட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இந்த தொழிற்சாலை இந்த மாவட்டத்தில் மட்டுமில்லாமல் இதர மாவட்டங்களிலும் வர வேண்டும். குறிப்பாக இப்போ கேரளாவில் சவகால இருக்கு, வட இந்தியாவில இருக்கு, அங்கெல்லாம் கேன்சர் வரல, அந்த மாநில மக்களுக்கு எல்லாம் கேன்சர் வரல, கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் கேன்சர் வருதுன்னு சொல்லி ஒரு தவறான தகவலை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கான முயற்சியை மத்திய அரசாங்கம், மாவட்ட நிர்வாகம், மாநில அரசு எடுக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறோம்.